வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 700 வாட் உள்ள ஹோம் தேட்டர் 65,000 மதிப்புள்ள ஹோம் தேட்டர் 15,000 ஆஃபர் வந்திருக்கு. இந்த ஹோம் தேட்டர் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். 700 வாட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது, 2 கனெக்டிவிட்டி. அப்புறம் 700 வாட் டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. டால்பி அட்டாமஸ் இல்லை, ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பக்காவான ஒரு ஹோம் தேட்டர். இது பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல்லாக 700 வாட்டு 5.1 சேனல் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத், ஆக்சஸ் கேபிள், HDMI, USB எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் இது எதுக்குன்னா பக்காவாக இருக்கணும், மூவி பார்க்கறதுக்கு, மியூசிக் பார்க்கறதுக்கு, நியூஸ் பார்க்கறதுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பக்காவான ஒரு ஹோம் தேட்டர். சரி, ரிமோட்டும் அழகாக கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் பார், ப்ளூடூத் இருக்குது. அப்புறம் 5.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து ப்ரைஸ் வந்து வேரியன்ட் ஆகலாம். அதுக்குள்ளே டக்குனு நீங்கள் ஆர்டர் போடுங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பேருக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சவுண்ட் பார்க்கான லிங்க்கு ஒன்றா கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. ஓகே, இந்த சவுண்ட் பார் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாட்னா என்னென்னு பார்க்கலாம். 700 வாட் RMSனா என்ன, சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுங்க. சவுண்ட் பார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிற நம்பர் தான் அது வாட்னு சொல்லுவாங்க. அது வந்து சவுண்ட் லூடாக கிளியராக வரும். அப்புறம் பேஸ் வந்து பவர்ஃபுல்லாக ஹெவியாக வரும். அப்புறம் ஆல் ஃபுல்லாக ஃபில் ஆகும். இப்போ வந்து 700 வாட்னா நார்மல் டிவி ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் இப்போ ஒரு டிவி வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த டிவி வந்து அதோடைய வாட் வந்து 10 வாட் 20 வாட் தான் வரும். அது வந்து நார்மலாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் இந்த ஹோம் தேட்டர் வாங்கினீங்கன்னா 700 வாட் ரியல் ஹோம் தேட்டர் ஃபீல் கேட்கும். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்க நினச்சிங்கன்னா கம்மி ரேட்டில் இது உங்களுக்கு கரெக்டான ஒரு டீலாக இருக்கும். வேணால் ஆர்டர் பண்ணிங்க. இது எந்தமாரி இடத்துல வீட்டில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 BHK 2 BHK ஸ்மால் ஆளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் லாங் ஆளுக்கும் பர்ஃபெக்டாக ஒரு இருக்கும். இன்னொன்று என்னென்னா 5.1 கொடுத்துருக்காங்க. 5.1 என்னென்னு பார்க்கலாம். சவுண்டு, ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு சவுண்ட் பார் சூப்பர், பேஸ் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஒரே ஒரு சப்வூஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. தனியாக 2 ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி பேக்கில் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். மூவி பார்க்கும்போது சவுண்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வருது. ரியல் ஹோம் தேட்டர் ஃபீல்டில் இருக்குது. அப்புறம் சப்வூஃபர் வந்து பிக் சப்வூஃபர் வந்து எக்ஸ்பிளேஷன் சூப்பராக இருக்கும். BGMக்கு மாசாக ஒரு என்ட்ரி வர இதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக, சாங்க்லாம் சூப்பராக இருக்கும். ஹெவியாக ஓல்டு பீப்புளுக்கு பேஸ் கம்மி பண்ண முடியும். பழைய ஆளுங்கள்லாம் யாருனா இருந்தாங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸுங்க வந்து அவங்க பேஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் பேஸ் கம்மி பண்ணிக்கலாம். வேணா நம்மளுமே சின்ன நியூ ஆளுங்களுக்கெல்லாம் பேஸ் நம்மளாம் பசங்களுக்கு பிடிக்கும். அதுமாரி வேணும்னு நினச்சிங்கன்னா பேஸ் அது ஏற்றிக்கலாம். வேண்டப்போ கம்மி பண்ணிக்கலாம். பேஸும் பக்காவாக இருக்கும். அடுத்தது கனெக்டிவிட்டி வந்து ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDMI, ARC கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் கொடுத்துருக்காங்க. AX கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB கொடுத்துருக்காங்க. டிவி, மொபைல், லேப்டாப் எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது டால்பி ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோனா டிஜிட்டல் கிளியர், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக வரும். ஆக்ஷன் சீன்லாம் பவர்ஃபுல்லாக ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் டால்பி அட்டாமஸ் இல்லை, பட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டு டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தா 700 வாட் பவர்ஃபுல் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. 5.1 சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. போட் பிராண்டுனா எல்லாருக்கும் தெரியும், ட்ரஸ்ட்டு. எல்லாருமே ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணுவீங்க நிறைய. அதனால போட் வந்து நல்ல கம்பெனி தான். வேணால் ஆர்டர் பண்ணிங்க. ஆஃபர் ப்ரைஸு சூப்பராக இருக்கும், கம்மியாக இருக்குது. 15,000 எந்த சவுண்ட் பாரும் அவ்வளோ 700 வாட்டாக தர மாட்டாங்க. வேணால் ஆர்டர் பண்ணிங்க. அப்புறம் இது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா வெரி ஸ்மால் ரூமுக்கு ஓவர் பவராக இருக்கும். ஆனால் வேணுறப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் டால்பி அட்டாமஸ் இல்லை, டால்பி ஆடியோ இருக்குது, நல்லா கிளியராக இருக்கும். பேஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் தகுந்த மாரி அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுமாரி ஆளுங்களாம் இந்தமாரி இந்த சவுண்ட் பார் செட்டு சூட்டபுள் ஆகுனா மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு, OTT லவர்ஸுக்கு, அப்புறம் பிக் டிவி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு, ஃபேமிலி ஆல் யூஸுக்கு, அப்புறம் பார்ட்டி, அப்புறம் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லாயிருக்கும். இது ஸ்மால் பெட்ரூம்லாம் யூஸ் பண்ண முடியாது, அது சவுண்ட் ஹெவியாக வரும். சரி, ஃபைனலாக என்னென்னா 15,000 சூப்பரான ஒரு சவுண்ட் பார். அப்புறம் 700 வாட்டில் 5.1 சவுண்ட் பாரில் இது பெஸ்ட்டு டீலாக இருக்கும். தேட்டர் ஃபீலு வேணும்னா இது போட்டு சவுண்ட் பாரை வாங்கிக்கோங்க. இது இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக ரொம்ப கஷ்டம். வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணிங்க. ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து வேரியண்ட் ஆகும். டக்குன்னு நீங்கள் ஆர்டர் போட்டுங்க. இதில் 3 வேரியண்ட் இருக்குது. ப்ரைஸ் 77% ஆஃபரில் இருக்குது. 65,000 மதிப்புள்ளது 15,000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி வேணும்னா ஆர்டர் போட்டுங்க. இந்த ப்ரைஸு மொபைல் வேரியண்ட் ஆகும். நீங்கள் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிங்க. இந்த டைமில் இவ்வளோ ஆஃபரில் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்கா பார்த்து செக் பண்ணி பை பண்ணிங்க. இல்லை வர ப்ராடக்ட் டக்குன்னு நீங்கள் பை பண்ண வச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பை பண்ணிங்க, யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பை.